அடிக்குமாலும் அடிக்குமால் ஒரு கையில கோவன் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து புர்சா டூர். எப்பவும் போல தான் டிரைவர் வந்து ஒரு 8 o'clock கிட்ட நம்மளை பிக்கப் பண்ண வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லே மேலே வந்துட்டோம். ஸோ நம்ம சாப்பிட்ற மாதிரி எக்கு ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மார்னிங் எக்கு ஃப்ரூட்ஸு கேப்பச்சினோ இதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வேனுக்கு ஏறியாச்சு. புர்சாங்கிறது வேறு ஸ்டேட் போல். இஸ்தான்புல்லை தாண்டி நம்ம போகிறோம். இங்கேருந்து டோட்டலாக புர்சாவுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 5 hours ட்ராவல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துலலாம் இறக்கி விட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 8 hours கிட்ட ஆயிடுது. ஹோட்டல்லேருந்து ஒரு ஐலாண்ட் போகிறதுக்கு 3 hours. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் க்ரூஸில் தான் போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் கிட்ட வரும். அந்த ஆதவன் படம் காமெடி மாதிரி தான். எனக்கு என்னமோ கப்பலில் போகிற மாதிரியே ஃபீலிங்கு. ஆனால் தரையில் தானே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி டக்குன்னு க்ரூஸில் ஏற்றிட்டாங்க கார் எல்லாத்தையுமே சேர்த்து. ஆனால் என்னடா அப்படின்ட்டு பார்த்தா 3 சீக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம க்ரூஸ்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மேலே போயிட்டு நம்மளுக்குள்ளே வந்து சோஃபா இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சிட் பண்ணுறதுக்கு. உள்ளேயே மினி கேண்டீன்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுங்கோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மசாஜ் அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு போர் அடிக்காத மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் க்ரூஸ்லேருந்து வெளியே இறங்கிட்டோம். க்ரூஸில் வந்து ஒரு மணி நேரம் தான் இருந்துச்சு. 1 மணி நேரமோ அரை மணி நேரமோத்துலேயே வந்துவிட்டோம். திரும்பி வேன் எடுத்து திரும்பி நாங்கள் 1 hour ட்ராவல். நாங்கள் போகிற வே ஃபுல்லாகவே அந்த புர்சா கிட்டே வந்துவிட்டோம். ஸோ அங்கே வந்து செம்ம கிளைமேட்டுங்க. ஒரு இஸ்டான்புல்ல வந்து 13 degree இருந்துச்சு. இங்கே புர்சாவில் வந்து 5 degree. ஸோ சரியான நல்லா மலை மேலே ஏறி போகிறனால செம்ம குளிர் தெரிஞ்சிச்சு. நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் வியூ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டர்க்கிஷ் டிலைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கடைக்கு போனோம். மேடம் அதுக்குள்ளேயே ஸ்வீட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாங்கை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு மறந்துட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து பக்லாவான்ங்கிற ஒரு ஸ்வீட் தான் வாங்கினோம். ஸோ இந்த ட்ராவலிங் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த போகிற பிளேஸ் வந்து ஒரு ட்ரீ பற்றி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப 690 வருஷக்கிட்ட அந்த ட்ரீ இருக்குதுன்னு சொல்லி அதை ஒரு வியூ பாயிண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி வேறு போட்டுட்டாங்க. ஸோ நம்ம அங்கே ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த ட்ரீ கிட்ட சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 15 minutes அவ்வளோதான் டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு திரும்பி நாங்கள் வேன்லேயே ஏறியாச்சு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடான வியூ கூட சொல்லலாம். ஃபுல்லாகவே பனி கட்டியாக தான் இருந்துச்சு. அந்த மவுண்டெயின் ஃபுல்லாகவே பனி தூளி தான். ஸோ நான் வந்து நினைக்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நான் நினச்சி வரல. இப்போ வந்து நாங்கள் 5 degree செல்சியஸில் போயிட்டுருக்கோம். ரொம்ப செமையாக இருந்துச்சு. இங்கே நிறைய பிக்ஸும் கூட எடுத்திருந்தோம். நான் அந்த பிக்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். கேபிள் கார்லேயே போயிட்டு திரும்பி ரிட்டன் கேபிள் கார்லேயே வர்றது. இது வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா அப்படியே செம கிளைமேட்டு. சுற்றி ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ஸ்னோ தான் ஃபுல்லாகவே. இதை முடிச்சுட்டு உடனே கிளம்பி நாங்கள் இன்னொரு கேபிள் கார்னு சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா மவுண்டெயின் மேலேயே போயிட்டு திரும்பி மவுண்டெயின் வழியாக கீழே வந்துடுற மாதிரி. ஸோ டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ரெடியாகியாச்சு அங்கே போகிறதுக்காக.
அதே க்ளோஸ்டு இது தான். ஃபஸ்ட்டு போனது வந்து கேபிள் கார் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. இது நல்லா க்ளோஸ்டு தான். ஸோ நல்லா இருந்துச்சு. போகிற வழியில் நம்ம ஃபாக்ஸு அந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அனிமல்ஸ் எதுவுமே பார்க்க முடியலை, பார்க்கவும் இல்லை. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கனால அது இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். புர்சா டூர் வந்து முடிய போகுதுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு இதுவே எங்களுக்கு வந்து 6:30 கிட்டே ஆகிட்டு நல்லா இருட்டிட்டு நாங்கள் திரும்பி ரிட்டன் அதே மாதிரி 7 hours ட்ராவல் பண்ணி ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 11:30 கிட்டே ஆகிட்டு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே டயர்டாக இருந்தாலும் ஆனால் செம்ம ஜாலியாக அன்எக்ஸ்பெக்டான வியூலாம் பார்த்து சூப்பராக போணுச்சு. இன்றைக்கி டே 5 என்னென்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீ டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எப்போவுமே இந்த இப்போ டே 4 வரைக்கும் நாங்கள் போன இடம் எல்லாமே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நைட்டு தான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ செம்ம டயர்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் இந்த டே வந்து ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஆனால் என்னென்னா நாங்கள் 4 டே வந்து கோல்டன் ஏஜ் ஹோட்டலுங்கிற ஒரு இடத்துல இருந்தோம். அங்கேருந்து அடுத்த பக்கத்தில் சரி ஒரே ஹோட்டலே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஹோட்டல் கேட்டனால அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு ஹோட்டல் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ அந்த ஹோட்டல் தான் ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு லஞ்சு மட்டும் வெளியே வாங்கி இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கோல்டன் ஏஜ் ஹோட்டலை விட எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். டே 5ம் நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இதே மாதிரியே ஃபுல்லாக போயிட்டு ஃப்ரீ டேனால். ஓகே 6 வந்து நாங்கள் எங்கே போனோங்கிறத நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.